பின் தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் 1 மணி நேரத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள். இன்று காலை ஆட்டோவில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை தவறவிட்ட மூதாட்டி பெரியார் திரள் அருகில் அழுது கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவ்வழியே காரில் சென்றபோது பெண் அழுததை கண்டு நிறுத்தி அவரிடம் விவரம் கேட்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தனது 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைத்து விட்டதாக கூறியதை அடுத்து உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அந்த மூதாட்டியை அழைத்துக் கொண்டு காவல் ஆணையரத்தில் காவலர்களுடன் பேசி அந்த பணத்தை மீட்டுத் தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடனடியாக தன் கட்சி தொண்டர்களையும் உடன் அனுப்பி வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து பணத்தை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து வேப்பேரி காவல் நிலையத்தில் அந்த மூதாட்டி அது தொடர்பான புகாரை அளித்ததை அடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கின்றனர். ஆய்வு செய்த போது ஒரு ஆட்டோவில் அவர் சென்றது தெரிய வந்தது. அந்த ஆட்டோவில் தான் பணத்தை விட்டதை அடுத்து அந்த ஆட்டோ நம்பரை வைத்து செல்போன் எண்ணையும் போலீசார் கண்டுபிடித்தார்கள். செல்போன் எண்ணை வைத்து உடனடியாக ஆட்டோ டிரைவருக்கு தொடர்பு கொண்டு அந்த ஆட்டோவில் பணம் இருக்கிறதா என்று சோதனை செய்ய அந்த ஆட்டோ டிரைவருக்கு செல்போன் மூலமாகவே கேட்டார்கள். பணம் இருப்பதை ஆட்டோ டிரைவர் உறுதியளித்து அடுத்து உடனடியாக காவல் நிலையத்தில் தர வேண்டும் என்று கூறியதை அடுத்து ஆட்டோ டிரைவரும் அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் அந்த பணம் என்பது அந்த மூதாட்டியிடம் காவல்துறையினால் ஒப்படைக்கப்பட்டது. பணம் கிடைத்த சந்தோஷத்தில் அதை ஒப்படைத்த காவலர்களுக்கு அந்த மூதாட்டி மிகப்பெரிய நன்றியை தெரிவித்தார். அழுது கொண்டிருந்த தனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் உதவிய அவருக்கும் தனது நன்றியை அவர் தெரிவித்திருக்கிறார்.